பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் வலைவலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, தலைவருக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் எந்தவித கொள்கை ரீதியான தொடர்புகளும் இல்லை. தலைவரை சந்திக்கவில்லை. அண்ணன் சீமான் அவர்கள் விடுதலை புலிகள் குறித்து பேசுவது எதுவும் உண்மை இல்லை என்கின்ற ஒரு கருத்துருவாக்கத்தை இந்த தமிழக அரசியல் தளத்தை தாண்டிய மக்கள் மனதில் கட்டமைப்பதற்கு கடந்த 15 வருட காலமாக போராடி கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த போராட்டத்தினுடைய நீட்சியாக தலைவர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் உன்னை சந்திச்சிடவே கூடாது, நீ தவறி கூட வன்னிக்கு பக்கிட்டு வந்துடாத அப்படின்னு ஒருவரை தள்ளி வைத்தார் என்றால் அவருடைய அண்ணன் மகனை தான் தள்ளி வச்சார். அப்படிப்பட்ட ஒரு நபரை அழைத்துட்டு தலைவர் குறித்து, ஈழம் குறித்து, ஈழ போராட்டம் குறித்து, அந்த ஈழ போராட்டத்திற்கும் இங்கு இருக்கின்ற அண்ணன் சீமான் அவர்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று சொல்ல வைப்பதன் மூலமாக தன்னுடைய 15 வருட கால தொடர் தோல்விகளை எப்படியாவது மறைச்சிடணும் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சிக்குது. ஆனால் பாருங்க, அதுவும் மிகப்பெரிய தோல்வியில தான் போய் முடிஞ்சிருக்குது. எதற்காக தலைவர் அவர்களே தன்னுடைய அண்ணன் மகனை தள்ளி வைத்தார், குறிப்பா அண்ணனையும் அண்ணன் மகனையும் தள்ளி வைத்தார் என்பது குறித்தெல்லாம் நம்ம விரிவாக பார்ப்போம். அதே போல இப்ப இருக்கிற அண்ணன் மகன் என்று தன்னை சொல்லிக் கொள்கின்ற கார்த்திக் அவர்கள் இப்பொழுது என்ன மாதிரியான அரசியல் சூழல்ல இருக்கிறாரு, என்ன மாதிரியான நடவடிக்கையில் இருக்கிறாரு, யாரெல்லாம் தொடர்பு வச்சிருக்கிறாரு, இவங்க இன்னும் சொல்ல போனா விட்டு போன விடுதலை போராட்டத்தை தொடர்வதற்கு கார்த்திக் அவர்கள் செய்கின்ற செயல்கள் என்ன, இதெல்லாம் நம்ம குறித்து பார்ப்போம். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏன் அது போன்ற ஒரு கருத்துருவாக்கத்தை இங்கு கட்டமைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருதுன்னா, இங்கே தத்துவார்த்த ரீதியாகவும் இனத்தின் ரீதியாகவும் ஒரு அரசியல் கட்டமைக்கப்படும் பொழுது அந்த கட்டமைக்கப்படுகின்ற தத்துவத்தினுடைய ஒற்றை தலைமையாக தமிழீழ தேசிய தலைவரை நாம் தமிழர் கட்சி முன்னிறுத்துது. அப்போ ஒன்று தலைவரை கொச்சைப்படுத்துறதுக்கு எந்தவித சான்ஸும் இல்லை, எந்தவித ஆதாரமும் இல்லை. அதை மீறியும் உடன்பிறப்புகள் 200 ரூபா காசையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் விற்கின்ற கஞ்சாவையும் போட்டால் தலைவரை குறித்தையும் தலைவர் குடும்பத்தை குறித்தும் தப்பா எழுதும், அது வேற விஷயம். ஆனால் பொதுவாக அரசியல் தளத்தில், அரசியல் மேடையில் தலைவர் அவர்களை இது கொச்சைப்படுத்துவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை, அதற்கான தேவை நிறைய இருந்த பொழுதும் வழிவகைகள் இல்லை அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் திண்டாடி கொண்டிருக்கின்றது. அந்த சூழல்ல தான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கட்சியை தொடங்குச்சு இல்லையா. தொடங்கின காலகட்டத்தில் 1949 தொடங்கின அந்த கட்சி 10 வருட காலம் இந்த பேரண்டத்தில், இந்த உலகத்தில் எவனுமே அவ்வளோ தரக்குறைவா ஒரு மனிதனை விமர்சிக்க முடியாது. அவ்வளோ தரக்குறைவா இந்த ஈவேராவை விமர்சித்த ஒரு கட்சி என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். கடந்த 10 வருஷம், அதாவது தொடங்கிய 10 ஆண்டு காலத்தில் அவ்வளோ மோசமாக விமர்சித்து விட்டு அதன் பிறகு இப்போ வந்த காலகட்டத்தில் அவரை நாங்கள் கொள்கை வழிகாட்டியாக ஏற்கிறோம் என்றால், அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் புனிதர்களாக சொல்வதற்கு எந்த அடையாளங்களும் இல்லை. ஏற்கனவே புனிதனாக கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பமாக ஈவேரா இருப்பதனால் அதை கொண்டுட்டு திராவிடியன் ஸ்டாக்கு, இவர் தான் எல்லாம் சர்வலோக நிவாரணி என்று முன்னிறுத்தும் பொழுதுதான் தமிழ் தேசிய அரசியலினுடைய எழுச்சி வடிவம். இந்த அயோக்கியர்கள்லாம் ஒரு குட்டிச்சவரில் ஒளிஞ்சுக்கிறானுங்க. இவங்க செய்கிற எல்லா மொள்ளமாரித்தனத்தையும் முடிச்சவிக்கித்தனத்தையும் ஒரு குட்டிச்சவருக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அப்போ அந்த குட்டிச்சவரை அடித்து உடைச்சிட்டோம்னா இவர்கள் யார் என்று அம்பலப்பட்டு விடும் என்ற முயற்சியில் தான் நாம் தமிழர் கட்சி இறங்கி, இப்போ தான் ரொம்ப சமீபத்தில் தான் இறங்குனுச்சு. இன்னும் சொல்லப்போனால் அது ரொம்ப தீவிரமாக இறங்குனது இந்த 1 மாத காலத்தில் தான். அந்த 1 மாதம் அடித்த அடியிலேயே இவங்களால் தாங்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே கட்சியை விட்டு போய் பல வருஷம் கழிச்சு இருந்தவங்களெல்லாம் மறுபடியும் நான் கட்சியில சேர்க்கிறாங்க. இன்னும் ஏற்கனவே ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியா சேர்த்தவங்களெல்லாம் கொண்டுட்டு நான் மொத்தமா ஒருத்தனை எத்தனை வாட்டி தான் கட்சியில சேர்ப்பாங்க அப்படின்னு தெரியல. இது போன்ற, அதாவது அடிச்ச அடிக்கு என்ன மருந்து சாப்பிட்றதுன்னு தெரியாத ஒரு சூழல்ல தான் இந்த தலைவரினுடைய அண்ணன் மகன் என்று சொல்லக்கூடிய நோர்வேவில் இருக்கக்கூடிய ஒரு நபர், கார்த்திக் என்ற ஒரு நபரை கொண்டுட்டு தந்தி தொலைக்காட்சியிலையும் நியூஸ் 18 தொலைக்காட்சியிலையும் நேரலையில் பேச வச்சிருக்கு. பேசுகின்ற நபர் அதாவது இவர் தொலைக்காட்சிகளில் தோன்றி பேசக்கூடியவர் அப்படின்னு சொன்னால், தொலைக்காட்சிகளில் தோன்றி எப்பொழுதுமே பேசி இருக்க வேண்டிய ஒரு நபர். அது எப்பெல்லாம் சிக்கல் வருதோ அல்லது எப்பெல்லாம் சீமானவர்கள் மீது விமர்சனத்தை கொண்டு வர வேண்டுமோ அந்த சூழலில் மட்டும் அவரை வரவழைச்சு அல்லது அவரை நேரலையில் தொடர்பு கொண்டு பேச வைக்கிறதெல்லாம் ஒரு திட்டமிட்ட செயல்பாடுகள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கார்த்திக் என்கின்ற ஒரு நபர் யாரு?
தலைவர் தன்னுடைய காலகட்டத்தில் களத்தில் நின்ன காலகட்டத்தில் எதற்காக தன்னுடைய அண்ணனையும் தன்னுடைய அண்ணன் மகனாக இருக்கின்ற இவரையும் என்னை நேரில் கூட வந்து பார்த்துறாதீங்கன்னு தள்ளி வைத்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி, அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து தமிழர்களுக்கே ரொம்ப புதுசாக தான் இருக்கும். ஏன்னா மற்றபடி புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கோ புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற முன்னாள் போராளிகளுக்கோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் உருவாக்குது. இன்றைக்கி வந்து நியூஸ் 18 தொலைக்காட்சியிலேயோ அல்லது தந்தி தொலைக்காட்சியிலேயோ பிரபாகரன் அண்ணன் மகன் பேசிவிட்டார் அப்படின்னு இங்கே வேணால் ஐயோ அவர் அண்ணன் மகனே பேசுகிறாரே அது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சிந்தனை வரலாம். ஆனால் புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கும் சரி, புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற முன்னாள் போராளிகளுக்கும் சரி, இவர் யார், எதற்காக தலைவர் அவர்கள் வந்து இவர் குடும்பத்தையே தள்ளி வச்சாரு, எதற்காக நீங்கள் ஈழத்துக்கு வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சாரு அப்படிங்கிற கதையெல்லாம் அவர்களுக்கு தெரியும். இருந்த பொழுது நம்ம தமிழக வட்டாரங்களில் அரசியல் களத்தில் இவங்க ஏன் தள்ளி வைக்கப்பட்டவர்கள், அதாவது கார்த்திக் அவர்கள் எங்கட சித்தப்பா, எங்கட போராட்டம், எங்கட மாவீரர் அப்படின்னெல்லாம் சொல்கிறவர் வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் வரும் பொழுது சரியாக அவருக்கு 5 வயசு அப்படிங்கிறாங்க. 5 வயசில் வந்து ஒருத்தர் வெளியில் வந்தார்னா அங்கே நடந்த போராட்டத்தினுடைய தன்மையும் தெரியாது, அதனுடைய ஆழமும் தெரியாது, அதனுடைய வீழ்ச்சியும் தெரியாது. வந்த பிறகு சரி வந்தாச்சு, விவரம் தெரிஞ்சாச்சு, ஒரு 12 வயசாச்சு, கூடுதலாக வந்து களத்தில் நம்ம நிற்கணும். இப்போ எங்கட சித்தப்பா அப்படின்னு சொல்கிற இவர் கார்த்திக் அவர் எங்கட சித்தப்பா அவருடைய மகன் பெற்ற மகன்கள் 2 பேரையும் களத்தில் பலி செய்தாரே, எங்கட சித்தப்பா நான் எதுக்கு நார்வேயில் இருக்கணும்னு ஒரு விமானத்தை பிடிச்சிட்டு போய் இறங்கி நானும் வந்து படையணியில் ஒருத்தராக நான் கலந்துக்கிறேன், நானும் போராட்ட களத்தில் இணைஞ்சுக்கிறேன்னு பேசியிருந்தா அந்த காலகட்டத்தில் தன்னை வந்து போராட்ட களத்தில் ஈடுபடுத்தி கொண்டு 2009 காலகட்டத்தில் தன்னை வந்து தப்பிச்சு ஓடி போய் எங்கேயோ ஒரு தேசத்தில் இருந்து பேசியிருந்தா சரி. நீ 5 வயசில் வீட்டை விட்டு கிளம்புன ஆள், அதன் பிறகு தலைவர் அவர்கள் வந்து உங்களை பக்கத்திலேயே சேர்த்துக்கல. அப்படி இருக்கும் பொழுது எங்கட சித்தப்பா, எங்கட விடுதலை போராட்டம், எங்கட மாவீர்கள் எல்லாம் பேசுறது ரொம்ப ரொம்ப அபத்தத்தின் உச்சம். சரி, நம்ம செய்திக்கு வருவோம். எதற்காக தலைவர் அவர்கள் தலைவரினுடைய அண்ணனாக இருக்கின்ற திரு மனோகரன் அவர்களையும் அவரினுடைய அண்ணன் மகனாக இருக்கின்ற திரு கார்த்திக் அவர்களையும் நீங்கள் நேராக வந்து என்னை வன்னியில் வந்து சந்திக்கக்கூடாது, நீங்கள் நேராக இங்கே வந்துடவே கூடாது என்று தள்ளி வைத்தார். பல பேர் பல கதைகளை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான கதை என்னவென்றால், அதாவது சமாதான காலங்களில் அங்கே ஒரு இயல்பான ஒரு சூழலில் நடந்துகிட்ட காலகட்டத்தில் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரிகளாக இருக்கின்ற 2 பேரையும் தனித்தனியாக வர வச்சு, சகோதரியினுடைய மகன்களாக இருக்கின்ற அவர்களையும் வர வச்சு எல்லாரையும் தனித்தனியாக சந்தித்து அவர்களோடு உறவு மேற்கொண்டார். வந்து தலைவர் வந்து உறவு மேற்கொண்டார். ஆனால் ஒரே ஒரு குடும்பத்தை மட்டும் நீங்கள் வந்துடவே கூடாது வன்னிக்குன்னு சொன்னார்னா, அது தன்னுடைய அண்ணன் குடும்பத்தையும் தன்னுடைய அண்ணன் மகனான இவரையும் தான் நேரடியாக வந்துடவே கூடாது, தொலைபேசியிலேயே வந்து மிரட்டி நீ வரவே கூடாது அப்படின்னு எச்சரிக்கை விடுத்த ஒரே ஆட்கள்னா இவர்கள் தான். தலைவரே நேரடியாக எச்சரிக்கை விடுத்தவர்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், அங்கு விடுதலை போராட்டம் வேகமாக களப்போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தலைவரினுடைய அண்ணன் என்றும் தலைவரினுடைய அண்ணன் மகன் என்றும் இவர்கள் இங்கு பல விஷம பிரச்சாரங்களை செய்தார்கள். பல விமர்சனமான பிரச்சாரங்களையும் பல நடவடிக்கைகளையும் ஒழுங்கீனமான நடவடிக்கைகளையும் செய்தார்கள். இன்னும் சொல்ல போனால் மதுவஸ்து, போதை வஸ்து இதெல்லாம் புலிகள் அமைப்புகளால் தடை செய்யப்பட்டு இதெல்லாம் புலிகளினுடைய ஒரு பழக்கமாக இருந்திடக்கூடாது என்று தலைவர் கட்டமைத்து வைத்தாரோ அந்த வேலை எல்லாத்தையும் இவர்கள் செய்தார்கள். அதன் அடிப்படையில் தான் சமாதான காலத்தில் தன்னுடைய சகோதரிகள், தன்னுடைய உடன் பிறந்தவர்கள், தன்னுடைய அக்கால் அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு சந்தித்த தேசிய தலைவர் அவர்கள் இந்த குடும்பத்தை கூப்பிடவே இல்லை, சந்திக்கவே இல்லை. இப்போ கேளுங்க, எங்கட சித்தப்பாவை உங்களோட சித்தப்பாவை எப்போ நீங்கள் சந்திச்சிங்க? நீங்கள் நோர்வேயிலிருந்து உங்களை நான் சந்திக்க வர்றேன்னு சொன்னப்போ உங்களோட சித்தப்பா உங்கள்கிட்ட என்ன சொன்னார், ஏன் சொன்னார்? இன்னைக்கு நீங்கள் யாருடைய பின்னணியில் இயங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? மாவீரர் நாள் நடத்துகிறேன்னு சொன்னீங்களே, நோர்வேயில் மாவீரர் நாள் நடத்துகிறீங்க, எத்தனை மாவீரர்களோட குடும்பத்தை கூட்டு வச்சு அந்த நிகழ்வு நடத்துகிறீங்க? எத்தனை முன்னாள் போராளிகள், நார்வேயில் இருக்கிற முன்னாள் போராளிகளுக்கு நீங்கள் மாவீரர் நாள் நடத்த தெரியும்? அப்படிங்கிறதெல்லாம் வந்து திரு கார்த்திக் அவர்கள் அதே ஊடகத்தில் விளக்கியிருக்கணும். எதற்காக உங்களை சந்திக்க பிரபாகரன் அவர்கள் மறுத்தாரு, ஈழத்தில் வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு தலைவர் எதற்காக மறுத்தாரு அப்படிங்கிற விளக்கத்தையும் சொல்லியிருந்தா நீங்கள் ரொம்ப யோக்கிய சிகாமணி. அதை விட்டுட்டு எங்கட சித்தப்பா, எங்கட மாவீரர், அதாவது
தலைவர் அவர்களை உரிமை கோருவதற்கு எந்த தகுதியுமற்ற ஒரு நபர் என்றால் அது கார்த்திக் தான். என்ன காரணம்னு நான் சொல்கிறேன்னே, ஈழத்தில் 2009 தலைவர் அவர்களை நேரடியாக பார்க்காம அந்த விடுதலை போராட்டத்திற்கு முகம் கொடுத்து களத்தில் பலியான எத்தனையோ புலிகள் வந்து எங்கட தலைவர்னு சொல்வதற்கும் எங்கட அண்ணன்னு சொல்வதற்கும் தகுதி படைத்த நபர்கள். அதே போல் அந்த இடத்துல அதாவது பொதுமக்களாக இருந்து இறுதி யுத்தத்தில் பொதுமக்களாக இருந்து இறந்தவர்களுக்கு கூட எங்கட தலைவர் என்று தலைவரை சொல்வதற்கு தகுதி படைத்தவர். ஆனால் அது மாதிரியான எந்தவித தார்மீக தகுதியும் படைக்காத ஒரு நபர் என்றால் இவர் தான். யாரு? கார்த்திக் அவர்கள் தான். ஏன்னா வெளிநாட்டில் வந்து சார்லஸ் ஆண்டனியை படிக்க வச்சார், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கை படிக்க வச்சார் தலைவர். படித்து தொழிலை கற்றுக்கிட்டு விமானத்தை தயாரிக்கவும் இயக்கவும் ஒரு நிபுணத்துவத்தை பெற்ற பிறகு நேரடியாக தன்னுடைய படைக்கு கூப்பிட்டு தன்னுடைய படையில் சேர்த்துட்டு களப்பள்ளியாக்கி விட்டார் தலைவர். அப்படி ஏதாச்சும் ஒரு சமிக்கை உங்களுக்கு கொடுத்தாரா, அல்லது நீங்கள் தான் படையில் வந்து சேர்ந்துக்கிறேன்னு ஏதாவது ஒரு சமிக்கை கொடுத்தீர்களா? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் தலைவரினுடைய அண்ணன் மகன் என்று சொல்லிக்கொண்டு இங்கு வந்து பணவேட்டைகள் செய்வதும், இங்கு வந்து கருத்து முரண்பாடுகளோடு உள்ள, இங்குன்னா எங்கே அவர் இருக்கின்ற இடத்துல நார்வேயில் அது போன்ற வேலைகளில் ஈடுபட்டவருங்கிறதுனால தான் தலைவராலேயே தள்ளி வைக்கப்பட்ட ஒரு நபர் அவர். அப்படி இருக்கும் பொழுது அவரை அழைச்சிட்டு வந்து சீமானுக்கும், உங்களுக்கு தெரியுமா சீமானுக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் என்ன உறவு இருக்குது என்ற கொள்கை ரீதியான என்ன உறவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கே நீங்கள் வந்து நம்பிக்கையாக, இவர்கள் வந்து நம்பிக்கை உள்ள ஆட்கள், அதாவது அண்ணன் சீமான் அவர்களுக்கு முன்னாடியே தமிழகத்தில் இருக்கின்ற பல அரசியல்வாதிகள் தலைவரினுடைய நம்பிக்கையற்றவர்கள், நம்பிக்கையோடு இருந்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று உங்களுக்கு சொல்றீங்க இல்லையா? இந்த நீங்கள் சொல்கிற பட்டியலை நான் சொல்லி வரேன். நீங்கள் சொல்கிற இந்த பட்டியலில் கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், வைகோ அவர்கள், பல நெடுமாறன் அவர்கள், இன்னும் பல எக்ஸ்ட்ரா யாராச்சும் ஒருத்தர் அவங்க வீட்டுக்குள்ளனாலும், அவங்க இயக்கத்தை அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் வீட்டுக்குள்ளனாலும் தமிழீழ தேசிய தலைவரினுடைய புகைப்படத்தை வச்சாங்களா? மில்லருடைய புகைப்படம் இருக்குதா? திலீபன் அவர்களுடைய புகைப்படம் இருக்குதா? இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் யாரை தீவிரவாதி என்று இந்த மண்ணில் விதைக்க நினைத்தார்களோ அந்த மண்ணில் தமிழ் இனத்தினுடைய தேசிய தலைவராக மாற்றி வைத்திருக்கிறவர் அண்ணன் சீமான். இது வந்து உண்மையிலேயே களத்தில் நின்று போராடிய எல்லா புலிகளுக்கும் தெரியும். முன்னாள் போராளிகளாக புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற எல்லா நபர்களுக்கும் தெரியும். அப்போ வந்து எங்களுடைய மாவீரர்களுடைய பாட்டை பயன்படுத்துகிறார். மாவீரர்கள் பாட்டை உங்களாட்டம் வந்து கேப்ரியல் டான்ஸு, நார்வேயினுடைய ஆடம்பர வீதிகளில் வந்து சரக்கு போட்டுட்டு கேப்ரியல் டான்ஸ் ஆடுகிற இடத்துலையா சீமான் பயன்படுத்துகிறாரு? சொல்லுங்க. 2009 பிறகு நடந்திராத அந்த மாவீரர்கள் கூட்டத்தை, மாவீரர் கூட்டம், அதாவது மாவீரர் நாள் நிகழ்வு ஈழத்தில் எவ்வளவு எழுச்சியாக நடக்குமோ அதே போல ஒரு எழுச்சியான வடிவத்தில் இன்று வரை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறவர் சீமான். அந்த இடத்துல மாவீரர்களுடைய பாட்டை போட்டு இந்த மாவீரர்களுக்கான வீர வணக்கத்தை செலுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நார்வே வீதிகளில் இப்போ கையில் ஒரு சிகரெட்டோட, இன்னும் சொல்ல போனால் நான் அதெல்லாம் சொல்லணும்னு விரும்பலை, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஓரளவு உங்கள் புகைப்படங்கள் வெளியில் வந்தவங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தோடையுமா மாவீரர்களை வணங்கிக்கிட்டு இருக்கிறாரு சீமான்? அவர்களுக்கென்று ஒரு நாள் அனுசரிக்கப்படுகிறது. அப்பொழுது தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற அந்த உணர்வாளர்கள் கூட்டப்படுகிறாங்க. அந்த ஈழத்தில் என்ன மாதிரியான மனநிலையோடு மணி ஒலிக்குமோ அந்த மாதிரியான மணி ஒலிக்கப்படுகிறது, அந்த பாடல் இசைக்கப்படுகிறது. அங்கு என்ன ஒரு தாக்கத்தை உருவாக்குமோ அதே தாக்கத்தோடு ஒவ்வொரு வருடமும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மாவீரர் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு தனது கட்சியினுடைய லட்சியமாக தனித்தலைமையில் சோசலிச குடியரசு மலர்கைதான் என்ற லட்சியத்தை உள்வாங்கிக்கிட்டு போகிறாங்க. நீங்கள் வெளிநாட்டில் இருந்துட்டு எங்கட சித்தப்பா அப்படின்னு சொல்கிற நீங்கள் தனித்தமிழில் சோசலிச குடியரசு மலர்விற்காக பொதுத்தளத்திலிருந்து பேசியது என்ன, போராடியதுன்னா ஒரு இலவும் கிடையாதுல்ல. அப்படி இருக்கும் பொழுது என்ன தகுதியோடு இந்த ஊடகத்துக்கு வந்து பேச முடியுது அப்படிங்கிறது தெரியல. உண்மையிலேயே அவரெல்லாம் இருந்துட்டு போகட்டுங்க. அப்போ அவர் செய்கிறதுக்கெல்லாம் நம்ம விமர்சனம் செய்யக்கூடாது, விமர்சிக்கக்கூடாது. சில தகவல்களை நேர்வையில் நேரடியாக பார்த்த வகையிலும் சரி, சில தகவல்களை அங்கிருந்து பெறுகின்ற வகையிலும் சரி, தலைவர் என்கின்ற ஒரு மாமனிதனுக்கு வாரிசாக அல்லது அண்ணன் மகனாக தன்னை சொல்லிக் கொள்வதற்கு கூட தகுதியற்ற ஒரு நபர் தான் இந்த கார்த்திக்.
இந்த கார்த்திக் என்கின்ற ஒரு நபர். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த இந்த முக்காச்சிண்டு பயலுங்க திமுக வந்து கடந்த காலத்தில் இதே இவர் சொல்கிறார் இல்லையா, திமுகவுக்கு வந்து வரிஞ்சு கட்டிட்டு பேசுகின்ற இந்த கார்த்திக் அவர்கள், எங்கட விடுதலை போராட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த கார்த்திக் அவர்கள் 2009 எங்கட விடுதலை போராட்டம் என்று சொல்லக்கூடிய விடுதலை புலிகளினுடைய விடுதலை போராட்டத்தை சன் தொலைக்காட்சி என்ன செஞ்சிச்சு, காமிச்சிச்சா? உங்களோட சித்தப்பாவை, எங்கள் தலைவரை சன் தொலைக்காட்சி காமிச்சிச்சா சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஊடகம் 2009 ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஏதாவது ஒரு ஊடகத்தில் வந்து தலைவரினுடைய புகைப்படத்தையும் அல்லது அங்கு கொடுமையாக கொல்லப்படுகின்ற மக்களினுடைய படங்களையும் வைக்க விட்டாரா? இருந்தாலும் என்ன தகுதி இருக்குது கார்த்திக் அவர்களுக்கு? எங்கட தலைவர், எங்கட சித்தப்பா, எங்கட விடுதலை போராட்டம்னு பேசுறதுக்கு ஒரு தகுதியும் இல்லையே. இங்கே கூட நாங்கள் வந்து அதற்காக போராடணும், அதற்காக கண்டன ஆர்ப்பாட்டம் செலுத்தணும், இன்னும் முள்ளிவாய்க்கால் மற்றும் இடிப்பில் கைதாகி 15 நாள் நாங்கள் ரிமாண்டில் இருந்தோம். இது போன்ற எந்த ஒரு வழக்கையும் கூட நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களுக்கு இருக்கிற, குறிப்பாக எனக்கு இருக்கிற தகுதி கூட திரு கார்த்திக் அவர்களுக்கு இல்லைன்னு சொல்ல வரேன். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். மற்றபடி நாங்கள் இதை செய்வதற்காக வந்து மகிழ்கிறோம், அதை பெருமைப்படுகிறோம், அது உயர் தகுதியாக நினைக்கிறோம். இந்த விடுதலை போராட்டத்தில் நாமளும் இருக்கணுங்கிறத உயர் தகுதியாக நினைக்கிறோம். அத்தகைய எந்த தகுதியும் கொண்டிராத ஒரு நபர் வந்து எங்கட விடுதலை போராட்டம், எங்கட சித்தப்பா, எங்கட திராவிட முன்னேற்ற கழகம் கூப்பிட்டு ஒரு சேனலில் பேச வச்சிருச்சு. அப்புறம் நீங்கள் உங்களை சுற்றிலும் ஒரு குரூப்பை உருவாக்கி விட்டுருச்சு. எங்கே போனாலும் நீங்கள் மன மகிழ்வாக இருப்பதற்கான எல்லா வேலையும் பார்த்துடுச்சுன்னா என்ன வேணாலும் பேசலாமா? இன்றைக்கும் திரு கார்த்திக் அவர்கள் ரொம்ப நிதானமாக பேச வேண்டும். ஏனென்றால் புலம்பெயர் தேசங்களில் நிரந்தர குடியுரிமை பெற்ற அந்த நோக்கத்தோடு பெற்றும் பல முன்னாள் போராளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் சத்தியத்தின்பால் வளர்க்கப்பட்ட நபர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சத்தியத்தினுடைய தலைவனாக இருந்த தேசிய தலைவன்பால் அன்பு கொண்டு அவரால் நேரடியாக வளர்க்கப்பட்ட பல முன்னாள் போராளிகள் நீங்கள் இருக்கிற நோர்வேயிலையும் இருக்கிறாங்க. தயவு செய்து இது போன்ற பொய்யான தகவல்களை பரப்பிக்கொண்டு அலையாதீர்கள். அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் தயவு செய்து ஒன்று, நீ அமைதியானாலும் இருந்து தொலை. நீ அடி வாங்குறத பார்த்தா எங்களுக்கு பாவமாக இருக்குது. என்னடா ஒரு ஃபோட்டோவை வந்து ஒருத்தன் எடுத்தேங்கிறான், ஒருத்தன் எடிட் பண்ணேங்கிறான், ஒருத்தன் ஹார்ட் டிஸ்க் வாங்கினேங்கிறான், ஒருத்தன் வந்து நான் தான் எடிட் பண்ணேங்கிறான். ஆள் தலைவரை வந்து நான் ஜாமீனில் எடுக்கிறேன்னு நாள் வந்து அமைப்புத்துறை செயலாளர் பேசுகிறாரு. அடுத்த நாள் சாயங்காலம் அவர் எடுக்கலை, நான் தான் எடுத்தேன்னு KS ராதாகிருஷ்ணன் பதிவு போட்டிருக்கிறாரு. உன்னால் பதில் சொல்ல முடிஞ்சிச்சா? உன் கட்சியில் இருக்கிறவன் எத்தனை பேர் எவ்வளோ விதமான தற்கொலையாக இருக்கிறான் பாரு. அப்போ உன் கட்சியை தயவு செய்து காப்பாற்றிக்கொள்ளு. அதை விட்டு போய் அவரை கூப்பிட்டு பேசுகிறேன், இவரை கூப்பிட்டு. இப்போ மனோகரன் ஐயாவினுடைய மகன் கார்த்திக் வந்து சர்வதேச விடுதலை புலிகளினுடைய பொறுப்பாளராக இருக்கிறாரா? அவர் சொன்ன ஒன்று எல்லாருமே கேட்டுருவாங்களா? அவரோட யோக்கியதை எல்லா விடுதலை புலிகளுக்கும் புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற இந்த தமிழீழ மக்களுக்கு தெரியும். இங்கே வேணால் சில பேர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது வந்து அவருடைய நோக்கம் என்னென்னு பார்க்கும் பொழுதே, மூஞ்சியை பார்க்கும் பொழுதே இது என்ன நோக்கத்துக்கு பேசுன்னு கண்டுபிடிக்கிற பக்குவம் கூட இந்த மக்களுக்கு வந்துருச்சு. அதனால் திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அதற்கு சொம்படிக்கின்ற ஊடகங்களும் சரி, அதற்கு புதுசாக சொம்படிக்க வந்த தலைவரால் தள்ளி வைக்கப்பட்ட திரு கார்த்திக் அவர்களும் சரி, தயவு செய்து உண்மையை கொஞ்ச நாளும் இருக்க போகிற கொஞ்ச நாட்களில் உண்மையை பேசி உண்மையாக வாழ்ந்து சாகுங்க என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.